தமிழ் மேட்ரிமோனியில் கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க. உங்க ப்ரொஃபைல் பார்த்துருந்தோம். உங்க மேரேஜ் ப்ரொஃபைல் நாங்க பார்த்துருந்தோம், வெரிஃபை பண்ணியிருந்தோம். வேற ஒன்றும் இல்லை, உங்க ப்ரொஃபைல் நாங்க பார்த்துருந்தோம். ப்ரொஃபைல் வந்து ரொம்ப வேல்யூபுல்லா இருக்கு. ப்ரொஃபைல்ல வந்து மெயினா முக்கியமா சேலரி பத்தி ரொம்ப அதிகமா போட்டிருக்கீங்க. ஆமா, 40,000 போட்டிருக்கேன். 40,000 சேலரி போட்டிருக்கீங்க, பொண்ணு பாக்குறீங்க. ஆனா வந்து ஒரு ரெண்ட் பே பண்ண முடியாம நீங்க வந்து டிங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அது எங்க ஓனரை கேட்கல, அது கேட்க நீ யாரு? ஓனர் பேசுறதே ஓனர் தான். டே டொமேட்டோ அவ்வாறு தவறிவா 4 மாசமா ரூம் பக்கம் மாறுறேன், அங்க ரூம்ல காத்திருக்கேன், வெளியில நிக்கிறேன், அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன். ஒரு நாள் வந்து கண்ணில் படாம டிங்கி கொடுத்துட்டே இருக்கே, போன் அடிச்சா எடுக்க மாட்டேன். ஏன் கண்ணில் புரியல? உங்க கண்ணை புருட ஹாஸ்டல் போங்க, வசந்த ஹாஸ்டல் போங்க. ரொம்ப ஏத்தாளமா பேசுறேங்க ஜி. நான் வந்து இந்த ஃபீல்டுல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கேன் ஜி. என்ன பேமெண்ட் பண்ணணும்னா, நான் பேமெண்ட் காரணம் வந்து நீங்களா? அட்வான்ஸ் வாங்காம உங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுத்துருக்கேன். 3 மாசமா ஆயிருக்கு, இதுவரை அந்த ரெண்ட் வரவே இல்லை. முதல் நீங்க என்ன சொன்னீங்க யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னீங்க? நீங்க தான் சொல்லணும். இது உங்க சொந்த வீடு மாதிரி சொன்னீங்க. சரி, சொந்த வீடு. நல்லா பின் பண்ணு. சொந்த வீடு. சொந்த வீட்டுக்கு நான் கட்டி கொடுக்கணும். சொந்த வீடுன்னா அர்த்தம் தெரியுதா? என்ன அர்த்தம்? ஒரு வாடகை நம்ம எடுத்திருக்கோம்னா அந்த வீடை வந்து பத்திரமா கிளீன் பண்ணி நம்ம வீடை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரிதான் எந்த ஒரு இடத்துல போனாலும் அதே மாதிரி ஃபாலோ பண்றதுதான் அது சொந்த வீடுன்னு சொல்றது. அதுக்குன்னு சொல்லக்கூடாது. சொந்த வீடுனா அது சொந்த வீடு மாதிரி நாங்க பண்ணுவோம். சொந்த வீடு ரெண்டு கொடுக்க மாட்டோம். அதுக்குன்னு சொந்த வீடாயிருமா? அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி எப்படி உங்களுக்கு சொந்த வீடாகும்? அது தெரியுதுல்ல. அப்ப எதுக்கு அந்த டைலாக் விடுது சொந்த வீடுன்னு? இது வாடகை வீடு, இது பாத்துக்கோங்கன்னு சொல்லலாம். ரொம்ப தான் பேசுவீங்க. உங்களுக்கு பேச்சு மட்டும் இல்லைன்னா உங்களை எல்லாருமே புரிஞ்சு கட்டிடுவோம் உங்களை. நாளை மார்னிங் 8 மணிக்கு நீங்க இருக்கிற ரூம் பக்கத்துல சேர் போட்டு வந்து உட்கார்றேன். நீங்க எப்ப போறீங்க எப்ப மாறீங்கன்னு நான் பாக்குறேன். நாளை வந்து பேமெண்ட் வாங்காம அதுல இருந்து ஒரு செகண்ட் நகர மாட்டேன். உங்க அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, அதை படிச்சு நான் உங்க வீட்லயே வந்துடுவேன். அப்படியா? ஆமா. அது சேர்க்கிறா வெண்ண ஓன விட்டு போ.